அட என்னங்க இதுக்கு போய் இவ்வளோ விலையா கடையில்? வெறும் அரிசி மாவு, கடலை மாவு இருந்தால் போதும். இதை அருமையாக வீட்டிலேயே செய்யலாம். எந்தெந்த ப்ரொப்போர்ஷனில் கலந்தா எந்த மாதிரி கிறிஸ்பியாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் கூட ஒரு காஃபி போட்டு அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ. அப்புறமா காய்ச்சின எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட இருக்கணும். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அளவு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா பெசரி கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. லாஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பால் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு வந்தீங்கன்னா தான் சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் ஓமப்பொடி. இது குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு ஓமம் பிடிக்காது. அதனால நான் வந்து ஓமம் சேர்க்கலை. நீங்கள் வேணால் ஓமம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கசக்கி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நான் ஷேப் கொண்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இடியாப்ப குழல் இருக்கும்ல, அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இடியாப்ப அச்சு எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த பித்தளை அச்சு இருந்தது, அதனால் அதை வச்சு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் புழிவீங்களா, அந்த அச்சு போட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி புழிஞ்சி ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். நல்லா தீ வந்து நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அதோட கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் அதை நம்ம திருப்பினோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த பபுள்ஸ்லாம் ஃபுல்லாமே சரியானோனையும் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டு ஒரு செகண்ட் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா ஒரு இடியாப்பம் வந்து நல்லா காஞ்சி போலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு ஃபுல் ரோலாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இதை அப்படியே எடுத்து இதில் மாற்றிக்கோங்க. அடியில் கொஞ்சம் உடஞ்சி கிடக்கும். அதையும் எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே. தீ ரொம்ப கூட்டி இருந்தது, அதை வந்து சிம் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க. இல்லைன்னா சில டைம் கருகிரும். இப்போ பார்த்திங்கன்னா 2வது பேட்ச் எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.